டேரக்டர் சொன்னார், நாளைக்கு வந்து அந்த அந்த சீன் எடுத்துடலாம், அது கோவை சரளா மேம் தான் கூட நடிக்க போகிறேன். அட்டனை எவ்வளோ நாள் நடிச்சப்போ ஃபுல்லாக காலையிலே ப்ரிப்பேர்டாகி வந்து என்ன கேட்கலாம், கோயம்புத்தூர் ஸ்லாங்கை பற்றி கேட்கலாமா, அதை கேட்கலாமா, எப்படி இவ்வளோ அழகாக பேசுகிறீங்க, ட்ராமாலேருந்து வந்தீங்களா, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய விஷயங்கள் எல்லாம் பிளான் பண்ணி இப்படி இருக்கும்போது பின்னாடி இருந்த ஒரு சத்தம், ஏய் ஜெராமி ஒரு சத்தம். அந்த நான் திருப்பி பார்த்தேன், மேம் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எப்படி அந்த ஸ்லாங் இது. அடுத்தது, ஞானும் ஒரு மலையாளியா, ஒரு மலையாளியா இருந்து இவ்வளோ எப்படி பேச முடியாது, வீடங்கே கேட்டேன், എൻ്റെ வீடு തൃശ്ശൂർ അടുത്ത മരത്താക്കരയാ. அதோட நான் கேட்கறது எல்லாமே நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து பேரே மாற்றிட்டேன், மரத்தாக்கரை சரளான்னு கூப்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதே மாற்றி மரத்தாக்கரான்னு மட்டும்தான் கூப்பிட்டு இருந்தேன் ரொம்ப வருஷமா. മരത്താക്കരെ പറയൂ. മരത്താക്കരയ്ക്ക് എൻ്റെ കയ്യിൽ നിന്ന് അവാർഡ് മേടിക്കാൻ തരാനുള്ളൊരു ഭാഗ്യം എനിക്കുണ്ടായി. ഭയങ്കര ഒരു സന്തോഷമാണ് എനിക്ക്. അയ്യോ, നിങ്ങളെ കാണുമ്പോൾ എനിക്ക് ഭയങ്കര ഫാനാണ് ഞാൻ നിങ്ങളുടെ. எல்லாருக்கும் வணக்கங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதாநாயகன்